வெரி குட் மார்னிங் சர்வெண்ட். இன்னைக்கு ஒன்னும் அவுட் சைட் ப்ரோக்ராம் இல்ல. கோட் ஷூட் எல்லாம் கேன்சல். இத கொண்டு போப்பா. இது எந்த ஊர் சில்க்? ஜெர்மன் ஷூட் சார். நாட் ஜெர்மன். இது எந்த ஊர் சில்க்? செக்கோஸ்லோவாக்கியா சார். நோ செக்கோஸ்லேவியா. இது உஸ்பெஸ்கிஸ்தான். உஸ்பெஸ்கிஸ்தான் சார். திஸ் ஒன்லி. சாமிப்பா, இந்த பட்டு துணி எல்லாம் யாராலையும் போட முடியாது. என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி தராதர உள்ள ஒருத்தன் தான் போட முடியும். அறிவிருக்கா? என்ன துணி? சிலுக்கு துணி. இத எவனாலும் போட முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் பர்சனாலிட்டி இதுக்கெல்லாம் தேவை. இதுல போய் தண்ணி அடிச்சா முட்டா. யாரா முட்டாளு? இரு என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ அடிச்ச 1க்கு 10. அதாவது நீ ஒரு அடி அடிச்சேன்னா எவனாவது உன்னை 10 அடி அடிப்பான். இது எங்க முனியாண்டி சாபம். அதனாலதான் எந்த நாயா இருந்தாலும் என்னை கை நீட்டக்கூடாது. ஜாக்கிரதை. குட் மார்னிங் பாஸ். சாரி பாஸ், வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், அதான் லேட் ஆச்சு பாஸ். கடைசி என்ன சொன்ன? லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் லேட் ஆச்சு பாஸ். நான் பாஸ். நீ? நான் உங்க வீட்டு டிரைவர். இது என்ன துணி? இது சில்க் துணி பாஸ். நீ போட்டிருக்கிறது என்ன துணி? இது சில்க். நான் பாஸ், சில்க் போட்டிருக்கேன். நீ யாரு? டிரைவர். இன்னொருக்கா சொல்லு. ஓட்டுநர். நீ சில்க் போடலாமா? பாஸ், நீங்களுக்கு காக்காயி ஒண்ணாக முடியுமா? நீயும் அதுவும் வேணும் ஒண்ணாகலாம். அதுக்கு இல்ல பாஸ், எதையே திங்க் பண்ணி பாக்கணும். பொண்ணுலயே 24 கேரக்டர் இருக்கு, காக்கா பொண்ணு இருக்கு. நீங்க போட்டுக்கிறது 24 கேரக்டர். நான் காக்கா. இந்த காக்கா குருவி அதெல்லாம் விடுறா. பாக்குறவங்க கண்ணுக்கு 2 சிலுக்கா தான் தெரியும். பாஸ், என் பெரிய நகைச்சி நிச்சயதார்த்தம். பழைய கடையில போய் ஏலத்துக்கு எடுத்து என் வாழ்க்கையிலேயே இப்பதான் சிலுக்கு போடுறேன். போட்டுட்டல்லடா. பாஸ் பாஸ், ஏன் சொல்றீங்க? இன்னைக்கு 2ல ஒரு முடிவு தரணும். ஒண்ணு நீ போடு சிலுக்கு, இல்ல நான் போடுறேன். பாஸ் பாஸ், நீங்க போடுங்க. நீங்க போடுங்க. நான் கழட்டிடுறேன். கழட்டு கழட்டு. அவர்ற வேட்டிய இந்த புடி. என்னது? புடுறா. இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சிலுக்கு மட்டுமல்ல, சட்டையே போடக்கூடாது. பார்த்தவேடா. பாஸ், என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக வாங்கினது. அதை கொளுத்தி என் சென்டிமெண்டே ஃபைல் பண்ணிட்டீங்களே. குணச்சித்திர கேரக்டரா? இங்க பார், இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச் கூட பண்ணாது. இறங்க. உங்க மச்சான் விட்டா பாருங்க. பெரிய ஜமீன் பரபர் தான். என்ன கொஞ்சம் வாழ்ந்து கட்ட போகிறதுனால வீடு கொஞ்சம் டேமேஜா இருக்கு. என்னது கொஞ்சம் டேமேஜா? குட்டிச்சவர் மட்டும் தான்டா இருக்கு. கழுதிக்கு நிக்க வேண்டிய இடத்துல நான் காலடி எடுத்து வைக்கிறதா? சரி, வவ்வாலுக்கு வாக்கப்பட தொங்கி தானே ஆகணும். போய் தங்கச்சி போய் பாத்துவாங்க. ஏன் நீங்க வர மாட்டீங்களா? பாஸ், எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு. இது எந்த நேரம்னாலும் இடிச்சு தலையில விழுகலாம். அதனால நீங்க மட்டும் போய் பாத்துவாங்க. வண்டியடா, தங்கச்சி அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி உள்ள போய் பாத்துவாங்க. உள்ள போலாம்டா, ஆனா வெளியில வருவனாங்கிறது சந்தேகமா இருக்கே. அது உங்க தலையெழுத்து. அப்ப நீயும் வா. வண்டி வண்டி இங்கே தான் இருக்கு. வா. யார் சார் நீங்க? நீ யாரா? இந்த பத்திரிகையில வேலை பாக்குறேன். இது பெரிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை. இந்தியா பூரா டெலிவரி ஆகுது. இதுக்கு ஒரு ஆபீஸ், 9 அடி இடத்துல ஒரு வாட்ச்மேன். கையறா. ஏங்க மச்சான உள்ள போய் பாத்துவாங்க. டேய் மச்சாங்க சேனா அப்பீர்வேன். நான் என் தங்கச்சி தான் பார்க்க வந்தேன். அந்த ஆள் வேணா நீ போய் பாரு. போடா. டேய் கைய இறக்குடா. சரி சரி உட்காருங்க. இதுக்குடா கீழே உட்கார்ந்துக்கலாம் மேடம். அண்ணே ஆதி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்பவே முடியல. ஆயமா ஆபீஸ்க்கு போய் அவர்கிட்ட மச்சான் வந்திருக்கான்னு சொல்லி அவர் சீக்கிரமா கூட்டுவாங்க. சரி பாப்பா. அண்ணே என்னம்மா? 1000 தான் நீங்க அந்தஸ்து பாக்குறவரா இருந்தா என்ன பாக்கணும்னு வீடு தேடி வந்திருக்கீங்க பாருங்க. இதுதான் தங்கச்சி பாசம். இப்பதான் ஒரு கல்லு விழுந்திருக்கு. மா, நீ பாசத்தை காட்டு, நான் வேண்டான்னு சொல்ல. அடிக்காம காடி. இது எங்க அண்ணன். அண்ணியே இல்ல எங்க அண்ணன். அண்ணியே அதான் அவங்க அண்ணன் சொல்றாங்கல்ல, நடங்க. அப்ப ஜெய்கின் சொல்ல சொல்லு. ஜெய்கின் தான் சொல்லு. சொல்லிருங்க முதலாளி. காலையில ஒரு தடவை என்ன கடிச்சு வச்சுட்டேன். என்னது கடிச்சு வச்சுட்டாரா? சொல்லு. ஜெய்கின் கேட்கல. லண்டன்ல இருக்கிற வெள்ளைக்காரனு கேட்கணும். சொல்லு. லண்டனுக்கு எல்லாம் ட்ரங்கால் போட்டு தான் சொல்லு. ஹலோ ஜெய்கின். நடங்க நடங்க. வந்தே மாதரம். வந்தே. யார் இந்த ஆளு? அவரோட தாத்தா. அவர் சுதந்திர போராட்ட தியாகி. அப்ப மென்டல் ஆனவரம். அப்படியே செட்டில் ஆயிட்டாராக்கும். அம்மா, ஆசிரியரோட லெட்டர் பேட் உள்ள இருக்கான், அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அண்ணே ஒரு நிமிஷம். ஏய்
இங்க என்ன வேலை செய்யற? இதுல இது வேறயா? என்ன வேலை செய்யற? உதவி ஆசிரியர், ஸ்டெனோ, பிஏ, இங்க எல்லாமே நான் தான். சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஞான பழத்துக்கு நான் தான் ஒரு பெரிய தூண். நீ ஒரு தூண் பத்தாது, இந்த மாளிகைக்கு பல ஆயிரம் தூண் வேணும். உனக்கு எவ்வளவு சம்பளம்? 3 வேளை சோறு, 1 வேளை மூக்கு பொடி. மூக்குவா எல்லாம் ஒண்ணும் தெரியலையே. இதுல பொடிய வாங்கி எதுல விடுவ? அரசே நீ பேசுற. அவரை சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் என்ன, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ, நான் ஒருத்தி தொண பேசிக்கிட்டேன். கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். குடிக்கிறதுக்கு ஏதாவது உள்ள இருக்கா? என்ன ஜோக் அடிக்கிறீங்க? கஞ்சியோ கூட கொடுப்பாங்க, மனம் கூடாம கடகடன்னு அடிச்சிருங்க. இல்லன்னா தங்கச்சி இதே தாங்காது. அத குடிச்சா ஏன் உயிர் தாங்காதுடா? என்னங்க இதுல உட்காருங்க. அதுல நான் உட்கார மாட்டேன், சோறு கொஞ்சமா இருக்கு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். இது ரெடி, இது அநியாயமா இருக்கு. இந்த வீட்டுல நான் நினைச்ச இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? போடி. இது அநியாயம், அக்கிரமம். இத கேட்பாரு யாருமே இல்லையா? சோத்துக்குள்ள கோழி பண்ணையே குடியிருக்கு. ஏண்டி அவனுக்கு 6 முட்டை, எனக்கு 1/2 முட்டையா? சம்பாதிக்கிறது நானு, சாப்பிடுறது அவனா? என்னடா அது? ஆட்டுக்கால் சூப்பு. அக்கா மாமா கொடுக்கல. சூப்பா? டேய், உங்க அக்காவுக்கு சூப் வைக்க தெரியுங்கிறத நீ வந்ததுக்கு அப்புறம் தான்டா எனக்கு தெரியுது. ஏண்டி என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வாசனையாவது எனக்கு நீ காட்டியிருக்கிறியா? மாமா சூப் சூப்பர். மோந்து பாருங்க. பாத்தியாடி, உன் தம்பி என்ன மோந்து பார்க்க சொல்றான். நான் என்ன நாய் பரம்பரையா? இந்தாங்கம்மா, பழம் வறுத்தாச்சு. நீயே கொண்டு போய் வையுமா. அம்மாடி, உன்னை பெத்து வளர்த்ததுக்கு இதானா மிச்சா? ஏன் இதே அவனுக்கே வச்சிரா? தானோ கொஞ்சம் உப்பு போடு. கை எச்சில இருக்குன்னு தானே ஒண்ணு போட சொன்னேன், போடு. இல்லங்க மாமா, உப்பு போட்டா உறவா இருந்துடுங்க பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப பருப்பு போட்டா பாசம் போயிடுமா? உப்பு போட்டா உறவு அருந்துருமா? அத கொண்டா இப்படி. பெரியவரே, கிளம்புனாரே, கடைசா மாட்டு வந்திருக்க, சரியாகான்னு பாத்துக்குங்க. எதை பாத்துறா கிழவ? என்ன சாமிக்கு பூ போட்டுருந்தீங்க அதாங்க? ஆமாண்டா, சாமிக்கு பூ போட்டா கிழவ, மாமிக்கு பூ போட்டா குமர. பெரிய கண்டுபிடிப்பு. இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி எதிரில நீ சொல்லிருக்கணும். மகனே, உன்னை நான் பொடி போட்டிருப்பேன். லிஸ்ட் எடுத்து படுறா. காணா பருப்பு 3 கிலோ, மூணா பருப்பு 2 கிலோ, பீனா பருப்பு 4 கிலோ, தூணா பருப்பு 5 கிலோங்க. காணா பருப்புனா கடலைப்பருப்பு, மூணா பருப்புனா முந்திரி பருப்பு. அது என்னது பீனா பருப்பு? பிஸ்தா சாப்பிடுற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா? சத்தியமா இது என் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல. எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்து இடம் மாதிரி கொண்டு வந்துட்டேன். அங்க வைப்பா. என்னங்க நீங்க வந்த சரக்க திருப்பி அனுப்புறீங்க? பருப்பெல்லாம் கிலோ கணக்குல வந்திருக்கு, அதான் திருப்பி அனுப்புறேன். தம்பி நீ போப்பா. போடா, மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி. என்னங்க, தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல, அதுக்காக தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன். என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா? எல்லாமே முழுசு முழுசா வந்திருக்கு. அதாண்டி நல்ல வாயை சம்பாதிக்கிறத நார வாயை திங்கிற மாதிரி நான் சம்பாதிக்கிறத உன் தம்பி திங்கிற இருக்குதே. தம்பி தம்பி தம்பிங்கிறீங்களே தவிர நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு மாப்பிளைய வரப்போறானே, அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா? ஒவ்வொரு வீட்டுல மாப்பிளை வர்றாங்கன்னு சொன்னா ஆட்டை பிடிக்கலாமா கோழை பிடிக்கலாமான்னு பதப்பாங்க. இங்க என்னடான்னா ஒரு சிட்டுக்குருவிக்கே வழியை காணும். சிட்டுக்குருவியா? உன் தம்பிக்கு கழுகே பத்தாதுடி. எப்பா கோபிகிருஷ்ணா, உனக்கு மாலையெல்லாம் போட்டது கருணையே இல்லையே. என் மேல உனக்கு என்னப்பா காண்டு? நீ என்ன சிரிக்கிற? உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன்.
போயிட்டியா மாமா? ஐயோ, மாலை போட்டு வளர்ப்பேன்னு நினைச்சேன், இப்படி மாலை போட்டு செவத்துல தோகிறிய மாமா. எங்க அக்கா மூஞ்சில எப்படி மாமா முழிப்ப? ஐயோ, லட்சுமிபதி லட்சுமிபதி அன்பம் இனிமையான குரல் என்ன கூப்பிடுவியா மாமா? இனிமையான மாமா என்ன கூப்பிடுவாங்க. லட்சுமிபதி, நான் தாண்டா கூப்பிட்டேன். அடே மாமா, எல்லாரும் தாலிக்கு 3 முடிச்சு தான் போடுவாங்க. ஒக்கா கழுத்துல நான் 30 முடிச்சு போட்டிருக்கேன். தாலியை எல்லாரும் கட்டுவாங்க, அவ கழுத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா? திட்டம் போட்டு வந்தியா? அக்கா